நம்ம ஃபோனை ரெகுலரா யூஸ் பண்றனாலயோ, இல்ல அந்த ஃபோன்ல நீங்க ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் சோசியல் மீடியா ஆப்ப ரெகுலரா யூஸ் பண்றனாலயோ வர்ற பிரச்சனைய விட, அந்த ஆப்ப நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம், இல்ல ஆப்ப நீங்க குளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றது தான் உண்மையான பிரச்சனை. ஒரு ரிசர்ச் நம்மளோட சோசியல் மீடியாவ ட்ராக் பண்றது பேஸ்டா நமக்கு வர்ற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பேஸ்டான ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆப் யூஸ் பண்றம்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஆப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரியல் டைம்ல நம்ம இருக்கோம். பட் ஆனா அந்த ஆப்ப யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர்ற அந்த கம்பேரிசன் ஃபேக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்து நீங்க அவங்க லைஃப்லாம் இவ்வளோ பெட்டரா இருக்குது. நம்ம லைஃப் ஏன் இல்லன்னு சொல்லிட்டு, உங்க மைண்ட அவங்களோட கம்பேர் பண்றது. உங்க லைஃப் அவங்களோட கம்பேர் பண்றது. இல்ல ஏதோ ஒரு பெரிய சோசியல் மீடியா பர்சனாலிட்டி உங்களுக்கு புடிச்ச பர்சனாலிட்டி நீங்க பார்க்குறீங்க. அவங்க லைஃப் மாரி நம்ம லைஃப் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றது. இந்த மாரி அந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதில நீங்க பார்த்த விஷயங்கள உங்க லைஃபோட நீங்க கம்பேர் பண்ணிட்டு வர்ற அந்த கம்பேரிசன் லூப் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ப நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத விட இதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்றதுனால வர்ற இந்த கம்பேரிசன் லூப், இதனால வர்ற இந்த ஓவர் திங்கிங்க, திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்கள நம்ம எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ப சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்றதோ, இல்ல மொபைல கம்மியா யூஸ் பண்றதோ, இல்ல நம்ம ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்றதோ, இதெல்லாம் ப்ராப்பரான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்காது. லாங் டைம்ல ஒரு பெட்டரா சொல்யூஷனா இருக்காது. சிம்பிளான டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஃபோனை யூஸ் பண்றீங்க. பர்ட்டிகுலர் ஆப்ப யூஸ் பண்றீங்க. ஆப்ப யூஸ் பண்ணிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ, ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ, அத பத்தின எண்ணங்கள், அந்த கம்பேரிசன் ஃபேக்டர் எப்போ உங்க மைண்ட்ல உருவாகுதோ, உங்க ஃப்ரெண்டோட ஒரு லைஃப் நெனச்சோ, இல்ல ஒரு ஒரு சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி லைஃப் நெனச்சோ, உங்களோட கம்பேர் பண்ணி எப்போ ஒரு எண்ணம் உருவாகுதோ, அந்த டைம்ல டக்குனு நீங்க வந்துட்டு அந்த அவேர்னஸோட, விழிப்புணர்வோட அந்த ஃபோன கீழ வச்சுட்டு, எழுந்திருச்சு நீங்க உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு உங்க முன்னாடி ஒரு 10 அடி கேப்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருளையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்க அப்படியே கண்ண சிமிட்டாம நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கனாலே அந்த இல்யூஷன்ல இருந்து, அதாவது உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் கற்பனையா ஓடிட்டே இருக்குது. யாரையோ பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் கம்பேர் பண்ணிட்டு, அதிலிருந்து நீங்க ரியாலிட்டிக்கு வந்துருவீங்க. உங்க முன்னாடி என்ன இருக்குது? ரியலா என்ன நடந்துட்டு இருக்குது? உங்க லைஃப் என்னங்கிறத நீங்க நேரடியா பார்த்துருவீங்க. இந்த ஒரு சின்ன பிசிக்கல் எக்சர்சைஸ் மூலம். ஸோ இதை நீங்க பிசிக்கலா பண்ணிதான் ஆகணும். இது வந்து நம்ம மனசுல யோசிச்சு இந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா இது மனம் சம்பந்தமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம பிசிக்கலான ஒரு எக்சர்சைஸ் பண்றோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த சோசியல் மீடியா ஆப்னாலயோ இல்ல ஃபோன் மூலமோ உங்களுக்கு வர்ற இந்த கம்பேரிசன் லூப் இது மூலம் வர்ற இந்த ஓவர் திங்கிங்கை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு டைம் கிடையாது, திரும்ப திரும்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதனால வர்ற கம்ப்ளீட் பிரச்சனையும் சரி பண்ண முடியும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற ரிசல்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you.